வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. டபிள்யூபிள்யூ ரசிகர்களை பற்றி நல்லாவே நமக்கு தெரியும். ஏன்னா நாமளே ஒரு டபிள்யூபிள்யூ ரசிகர்கள் தானே. நமக்கு பிடிச்சது என்ன, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல மேட்சை கொடுக்கணும், மேட்ச்சு செம்மையாக இருக்கணும். ஆனால் மேட்ச்சு என்ன தான் சூப்பராக கொடுத்தாலும் நமக்கு பிடிக்காத மேட்சை வைக்கும்போது கண்டிப்பாக வெறுப்பு வரும். நமக்கே வெறுப்பு வரும்போது டேரெக்டாக டபிள்யூபிள்யூ ஷோவை ஆடியன்ஸாக பார்க்குற மக்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அப்படி டபிள்யூபிள்யூக்கே இந்த விஷயம் ஃபெயிலியர் ஆகுதும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சரி புக் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நடத்தி ஃபெயிலியர் ஆகி ஃபேன்ஸ் எல்லாருமே கோவப்பட்ட 10 தருணங்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் புற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நண்பா. உங்களை மாதிரியான ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க வரோன்னா, ஃபேன்ஸு கோவப்பட்டு போன செகமெண்ட் யூகேவை பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிள்யூ எப்பமா தான் ஷோ நடத்துவாங்க. அப்படிப்பட்ட நிலையில் எப்படி டபிள்யூபிள்யூ இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் போவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ராவையும் ஸ்மாக்டவுனையும் யூகேயில் புக் பண்ணியிருக்காங்கங்க. அந்த புக் பண்ணதில் தான் ஒரு பெரிய பிரச்சனை. ராவை பொறுத்த வரைக்கும் மங்களகரமாக பட்டாசு வெடிச்சு ஜான்சினா, ரோமன் ரெயின்ஸு, ட்ரிபிள் ஹெச், அப்போல் அண்டர்டேக்கர் எல்லாருமே வச்சு பயங்கரமாக கொண்டாடிட்டானுங்க. ஜான்சினாவே உங்களெல்லாம் பார்க்குறது சந்தோஷம்னு சொல்லிட்டாரு. அப்போ ஸ்மாக்டவுனையும் அப்படி தானே பண்ணணும். ஸ்மாக்டவுனுக்கு இருக்கிறதுலையே ஒரு மொக்கையான மெயின் ஈவெண்ட்டு, மொக்கையான மேட்ச் கார்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டானுங்க. ஆக்சுவலி மெயின் ஈவெண்ட் மொக்கையாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த ஸ்மாக்டவுனே மொக்க பண்ணிட்டானுங்க. யூகேல நடத்தும் போது நல்லா தானே நடத்தணும், ராவை சூப்பராக நடத்துனானுங்க. அப்போ ஸ்மாக்டவுனை கழிச்சு போட்ட மாதிரி தானே வச்சுருந்தானுங்க. கழிச்சு போட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டு என்ன மேட்ச் தெரியுமா, ரைபேக்குக்கும் கேனுக்கும் மேட்ச்சு. எம்மம்மா இது யாருமே பார்த்ததில்ல பார்த்தீங்களா. இந்த மேட்ச்சை பார்த்த உடனேயே ரசிகர்லாம் கடுப்பாயிட்டானுங்க. எப்பா எனக்கு உச்சா வருது, நான் உச்சா இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிட்டானுங்க. டபிள்யூபிள்யூ வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா யூகேல ஒரு ஷோ நடத்தி ஃபேன்ஸ் எல்லாருமே வெறுத்து போய் போன ஒரு செக்மெண்ட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் தான் நடந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ கிளாஸ் ஆஃப் த கேஸ்ட்லே மணி இந்த பேங்கு அப்படின்லாம் மேட்ச் நடத்தி அதிலலாம் நல்ல நல்ல மெயின் ஈவெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷமும் இருக்கட்டும், கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் மணி இந்த பேங்க்லாம் நல்ல நல்ல மெயின் ஈவெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற பேரில் ஃபேன்ஸை கொண்டுட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த ஸ்மாக்டவுனில். ஸோ அடுத்தது பிக் டாக் ரோமன் ரெயின்ஸுக்கே ஏற்பட்ட பரிதாப சம்பவம். நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து 2014-15 அந்த நேரத்தில் கிறிஸ்மஸ் டைமு ரோமன் ரெயின்ஸ் தாங்க பயங்கரமான பீட்டாக இருந்தார். ஏன்னா அவர் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ஷேமஸ் கிட்ட தோற்று பண்ணினார், மறுபடியும் வின் பண்ண செகமெல்லாம் நடந்தில்ல. அப்போது ஸ்மாக்டவுன் ரா ரெண்டுத்தையுமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ரெண்டுத்தோடைய வியூவர்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா மட்டமாக போச்சு. பிகாஸ் ஸ்டோரி என்ன அப்படி போயிட்டு இருந்தது. டபிள்யூபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா ஷேமஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஸ்டோரியை எப்படி கொண்டு போகணும்னு தெரில. ரா அடுத்த ரா ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ராவா சரக்கடிக்கிற மாதிரி இந்த மேட்சையே நடத்திட்டு இருந்தானுங்க. ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போமாச்சு ராஸ் மேட்டர்லாம் ஒவ்வொரு அடினாலும் டிஃப்ரெண்ட்டாக நடத்துகிறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரா நடத்துகிறாங்கன்னா 3-4 வாரம் ரா ஒரே அடினால தான் நடக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே என்னடா இது ஒரே மெயின் ஈவெண்ட்டை ரிப்பீட்டடாக வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெறுத்துட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் ரோமன் ரெயின்ஸ் டாப்பாக இருந்து ராக்கு கை தூக்குறதுலேருந்து ராயல் ரம்பிள் வின் பண்ணது, இந்த மாதிரி செக்மெண்ட்லாம் கடிஞ்சதுக்கு அப்புறமா டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு அந்த டைமில் சர்வீஸில் கிடச்சிருக்கோம். ஷேமஸ் வின் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா ஷேமஸ் தான் அவர் வின் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் வின் பண்ண நேரமோ என்னமோ தெரில, வியூவர்ஷிப் ரொம்ப அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறமா நான் சொல்கிற விஷயம் இப்போ தாங்க நடந்தது. சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸ் ட்ரைபிள் சீஃபுக்கான ட்ரைபிள் கவுட் மேட்சா கிடையாது. ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்சா இல்லை, அதுக்கும் மேலே ராண்டா ரவுசி வெர்சஸ் ஷேனா பெஸ்லருக்கான MMA மேட்ச். ஆமாம் அப்படி ஒன்று நடந்துச்சு. எங்க ராண்டா ரவுசியோட கடைசி மேட்சுங்க மாட்டிங்களா என்ன. இந்த மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா 2 பேரும் MMA ஃபைட்டிங் போட்டுட்டு இருந்தானுங்க. போங்கடா நீங்கள் ஓரமா ஃபைட் போட்டுட்ருங்க, நாங்கள் போய் பாப்கார்னு ஒன்றாக்கு எல்லாம் இருந்துட்டு வரோம், உச்சா அடக்க முடியலன்னு சொல்லிட்டு கூட்டமாக பார்த்தீங்கன்னா வெளிநடப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க. அது என்ன 1-2 பேருக்கு வந்தால் சரி, 59,000 பேருக்கும் ஒரே டைம்லேயே வந்துச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. கடைசியில் ராண்டா ரவுசியுடைய ஃபைனல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ரிசல்ட் கிடச்சிருக்கு ராண்டா ரவுசிக்கு. அதை நான் எதிர்பார்க்க கூட செய்யலை. ஸோ அதுக்கப்புறமா கொரோனா பீரியட் முடிஞ்சு ஃபேன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்த ரசல்மேனியா, அதில் டே 1 மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பியாங்கா பெலருக்கும் சாஷா பேங்க்ஸுக்கும் உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். எப்போ அது ஒரு நல்ல மேட்சாப்பா, கூட்டமாக இருந்து பார்த்தாங்களா, 25,000 ஆடியன்ஸ் வந்துருந்தாங்க. இதில் என்ன வெளிநடப்புலாம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா செஞ்சுருக்கிறாங்க. அதை டேவன்ஸ்லேயே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி என்ன பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்கும்போதே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரோமனாக இருக்கட்டும், சிசாரோ, செத்ரோலன்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு கையெழுத்து போட ஆரம்பிச்சிட்டானுங்க.
ஸோ முன்னக்கட்டியும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரசல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணியிருக்கணும். இங்கே உமன்ஸ் மேட்ச் தான் நடக்குது, நம்ம இங்கே அவங்க பாட்டுக்கு ஃபேன்ஸுக்கு எழுத்து போடலான்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஷயம்னா பியாங்கா பிளருக்கும் சாச்சா பங்கு தானே மெயின் ஒன்று நடக்குது. சரி நம்ம போய் சைன் வாங்கலாம்னு சொல்லிட்டு கூட்டமாக பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் தான் சைன் வாங்க போனானுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 25,000 பேரில் 8,000 பேர் பார்த்தீங்கன்னா சைன் வாங்கிறதுக்கே போயிட்டானுங்க. நல்ல வேலை WWE பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணி டார்க்காக வச்சுருந்தானுங்க, அதனால் தெரியல. இல்லாட்டா ஆல்ரெடி 25,000 பேர் தான் இருந்திருந்தானுங்க அந்த 75,000 பேர் இருக்க வேண்டிய அரினால. 25,000 பேர் இருந்ததை பார்த்துருந்தோம். ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுருப்பானுங்க. நல்ல வேலை லைட் ஆஃப் பண்ணி மறைச்சிட்டானுங்க. அதுக்கப்புறமா அலெக்சா பிளிஸ் ப்ளே இல்லைங்க சொல்லி முடிக்கலை, ப்ளே கிரவுண்டு. அலெக்சா பில்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு பிரைவேட்டுக்கிட்ட இருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா அலெக்சா பில்ஸ் ப்ளே கிரவுண்ட் அப்படிங்கிறத ஆரம்பித்தாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? மறந்துட்டிங்கன்னா நல்லது. ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருணை கூடுறமாக இருக்கும் அந்த ஷோவு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்லட் ஃப்ளேர் கூட ஸ்டோர் லைன் போகும்போது 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஷோ இப்போ நடத்தும் போது ஃபேன்ஸ் எல்லாருமே செம கடுப்பாயிட்டானுங்க. ஏன்னா இது ராவோட மெயின் இவெண்ட்டு, கொஞ்சம் கூட ஒர்த்து இல்லாத மெயின் இவெண்ட்டில் அதில் பொம்மையை கிழிக்கிறது தான் மிகப்பெரிய ஹைலைட்ஸ் தான். அதை மெயின் இவெண்ட்டை தூக்கி விட்ருக்கானுங்க. ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம கடுப்பாயிட்டானுங்க. மெயின் இவெண்ட்டுக்கு ஒரு நல்ல மெயின் இவெண்ட்டே இல்லையான்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி இது மொக்க மெயின் இவெண்ட் தான், மெயின் இவெண்ட் ஒரு மேட்ச் கிடையாது, பெரிய செக்மெண்ட்டும் கிடையாது, இந்த மாதிரி குப்பை செக்மெண்ட் தானே, இதுக்கு பேசாமல் கார் பார்க்கிங்லேருந்து கார் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு விட்டானுங்க. அடுத்தது செத் ரோலன்ஸ் ராண்டி ஆர்டன் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச்சு. எப்போ அப்படி நடந்தால் நல்லா இருந்திருக்குமே, ஏன் ஃபேன்ஸ் எல்லாம் கோச்சிட்டு போனாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் அர்த்தம் இருக்குது. ஆக்சுவலி கோச்சிட்டு போன விஷயத்தை கேட்டுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் தனியாளாக இருக்கிறாரு, செத் ரோலன்ஸ் மற்றும் ராண்டி ஆர்டன் டேக் டீமு. இது ஒரு 2-on-1 ஹேண்டிகேப் மேட்ச்சு. அப்போ தான் செத் ரோலன்ஸ்க்கும் நம்ம ராண்டி ஆர்டனும் பிரிவு ஏற்பட்டுச்சு. பிரிவு ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரிபிள் எச் 2 பேரும் டேக் டீம் மேட்சாக விட்டாரா. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே ரோமன் ரெயின்ஸ் அனாதையாக இருக்காருங்க ஸ்டேஜில். இவங்க பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சண்டை போட்டுக்கு பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டானுங்க, யார் செத் ரோலன்ஸும் நம்மளுடைய ராண்டி ஆர்டனும். ஸோ அப்போ பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவானுங்க, அப்பா இவங்களே பேக் ஸ்டேஜில் போய் சண்டை போடுறானுங்க, நம்ம போய் பேக் ஸ்டேஜில் பார்க்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி விட்டே ஓடிட்டானுங்க. அதனால் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பிடிக்கலன்னு சொல்லி போகலை, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்கல்ல, அப்போ இதுக்கு நம்ம அரினாவில் இருக்கணும், இதான மெயின் இவெண்ட், இதுக்கப்புறம் எதுவுமே நடக்க போகலன்னு சொல்லிட்டு ராண்டி ஆர்டனையும் செத் ரோலன்ஸையும் பார்க்கறதுக்காக பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டானுங்க. ஐயோ பாவம், நம்ம ரோமன் ரெயின்ஸ் தான் காத்திருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக்கு. எப்பா இது ரசல்மேனியா மெயின் இவெண்ட் ஆச்சா, இதுக்குமா போனாங்களே. ஒரு தடவை மெயின் இவெண்ட் நடத்தால் பரவாயில்ல, எல்லா ரசல்மேனியாவுக்கும் இதுவே மெயின் இவெண்ட்னு சொல்லிட்டு இருந்தானுங்கன்னா சீனாக்கும் இந்த ராக்குக்கும் மெயின் இவெண்ட் வச்சு முடிச்சிட்டானுங்க. அடுத்த ரசல்மேனியாவில் இதுதான் மெயின் இவெண்ட் தான். அது என்ன தெரியுமா விஷயம், ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது சிஎம் பாங்குக்கும் அண்டர்டேக்கருக்கும் நடக்கிற மேட்ச் தான் மெயின் இவெண்ட் வைப்பானுங்க. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் நினைங்க, நான் ராக்குக்கும் சீனாக்கும் தான் மெயின் இவெண்ட் வைப்பேன்னு சொல்லிட்டு இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட் வச்சு தொலைச்சிட்டானுங்க. அது சிஎம் பாங்குடைய பார்வையை பாருங்கள், அதில் நல்லாவே தெரியுதுல, முறப்போடு இருக்குல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டு சிஎம் பாங்கு கூட செல்ஃபி எடுக்கிறது, கிரேட் காலியோடைய கட் அவுட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாதி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் இவெண்ட் குயிட் பண்ணிட்டு போயிட்டானுங்க. அப்படியே இந்த மேட்ச்சில் ஜான்சன் தான் வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரிசல்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு போல இருக்குது. ஏதோ விருப்பம் இல்லாமல் பார்க்குற மாதிரி இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வருஷம் ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்டாக வச்சுக்க வேண்டியது சிஎம் பாங்குக்கும் அண்டர்டேக்கருக்கும் தான். ஆக்சுவலி இதுதான் மெயின் இவெண்ட்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராக் வெர்சஸ் சீனாவே போதும்னு சொல்லிட்டு அதை மெயின் இவெண்ட் வச்சுட்டானுங்க. ஒருவேளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த மேட்ச்சில் ஒருவேளை அண்டர்டேக்கருக்கும் சிஎம் பாங்குக்கும் மெயின் இவெண்ட்டாக நடந்துன்னு வைங்களேன், வேறு லெவல் ரெஸ்பான்ஸ் ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து கிடச்சிருக்கும்ல. ஏன்னா அந்தளவுக்கு அது ஒரு செம மேட்ச்சு, எதிர்பார்த்த மேட்ச்சு. அந்த மேட்ச் நடக்காமல் போயிட்டு மெயின் இவெண்ட்டாக, அதுதான் ஒரு சரியான வருத்தம். சரி அடுத்தது பேக்லாஷில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் சம்மோஜோக்கும் மேட்ச்னு சொல்லிட்டானுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் செம கடுப்பில் இருந்தானுங்க, ரசல்மேனியா ரோமன் ரெயின்ஸ் தோற்று போயிட்டாருன்னு. அடுத்த பேக்லாஷ்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள மேட்ச்சு கடுப்பை கூட கொஞ்சம் கக்கிற மாதிரி இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே ரீஃபண்ட் தான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அதாவது இந்த மேட்ச் பிடிக்கல, பணத்தை இந்த பேப்பருக்கே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பணத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இது என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு WWE பார்த்தீங்கன்னா கதை திறந்து விட்டானுங்க. எப்பண்டா கதவை திறப்பானுங்க, எப்பண்டா வெளியே போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்கு ஃபேன்ஸ் எல்லாம். கதவை திறந்த உடனே சிட்டாக பண்ணிட்டாங்கப்பா. சமோஜோக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் மேட்ச் அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஃபேன்ஸுக்கு எத்தனை தடவை பார்க்குறதுன்னு வெறுப்பாயிட்டு போல இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அரினாலே நாங்கள் இருக்கல, இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டு காலி பண்ணி போயிட்டானுங்க. நல்ல வேலை. அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ்ரா சமோஜோ ஸ்மாக்டவுன் சொல்லிட்டு பிராண்டு மாறிட்டானுங்க. அதனால் திருப்பி அந்த மேட்ச் நடக்கலப்பா. நடந்திருந்தது மறுபடியும் என்ன வெளிநடப்பு செய்கிறோன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சுருப்பானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.